ஹாய் ஆல், இன்றைக்கி வந்து பட்டர்ஃப்ளை ஹேர் போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இங்கே ஸ்கொயர் பீஸ் ஒன்றும் ரவுண்ட் பீஸ் ஒன்றும் எடுத்திருக்கேன். எல்லாமே வந்து 4x4 எடுத்திருக்கேன். இப்போ வந்து அந்த எட்ஜஸில் வந்து சீம் விட்டுட்டு நம்ம தச்சு விட்டெல்லாம் கொஞ்சோண்டு கேப் விடுறேன், நான் திருப்பி ரிவர்ஸ் பண்ணுறதுக்காக. சர்க்கிள் இருக்குல்ல, இதை மட்டும் ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி விட்டுல சென்டரில் வந்து நாச் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 ஸ்டிச் பண்ண ஃபேப்ரிக்குமே வந்து இந்த எட்ஜஸில் வந்து நாச்சஸ் வந்து போட்டு விட்டுடலாம். நாச்சஸ் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ரிவர்ஸ் திருப்பி விட்டுக்கலாம். இந்த சென்டரில் வந்து குட்டியாக வந்து கட் போட்டுட்டு அது வழியாக வந்து ஜென்டிலாக வந்து ஃப்ளிப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இதை வந்து அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வரும் இல்லையா, அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு திருப்பினீங்கன்னா அந்த கார்னர்ஸ் வந்து நீட்டாக வந்து இருக்கும். இப்போ வந்து இதை வந்து சென்டர் பார்ட் வந்து சர்க்கிள்க்கும் அந்த ஸ்கொயருக்கும் வந்து கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மார்க்கர் வச்சு வந்து மார்க் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து வாட்டர் எரேசபிள் மார்க்கர் தான். நீங்கள் வந்து ஸ்டீம் எரேசபிள் இருந்தாலும் அதை வச்சும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச் போட்டு இதை ஃபுல்லாக 2 ஃபேப்ரிக்குமே வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நான் சர்க்கிள் வந்து கீழே வச்சுருக்கேன், ஸ்கொயர் வந்து மேலே வச்சுருக்கேன். இதே மாதிரி ஷேப்பில் வந்து வச்சுட்டு இந்த மாதிரி வந்து நாட் போட்டுட்டு அதை ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு குட்டி ஸ்ட்ரிப் வந்து தைச்சி வச்சுருந்தேன், அதையும் வச்சுட்டு நீங்கள் எய்தர் வந்து நீடிலேயே தைச்சிக்கலாம், அப்படி இல்லைன்னா மிஷின்லேயுமே தைச்சிட்டு ஃப்ளிப் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஷேப் வந்துடும். இப்போ வந்து அலிகேட்டர் கிளிப் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டா நம்மளுக்கு வந்து கிளிப் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.